மாமா என்ன மாப்பிள்ள இப்படி தீவிரமா எழுதிட்டு இருக்க? என்ன எழுதிட்டு இருக்கிற மாமா? என்னோட வாழ்க்கை வர்றது எழுதிட்டு மாமா. உனக்கெல்லாம் வாழ்க்கை வரலாறு இருக்குதா? ஏன் மாமா, ஆட்டை கொள்ளையடிச்சு உலையடிச்சவங்களாம் ஜெயிலுக்கு போய் அவன் வாழ்க்கை வரல எழுதிருக்கேன். நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், நான் வாழ்க்கை வராது எழுதக்கூடாது மாமா. உண்மைதான் மாப்பிள்ள. என்ன மாமா? சரி எழுது. ஆனா மாமா, என் வாழ்க்கை வராதுல அந்த புத்தகத்துல உனக்கு ஒரு பக்கம் இருக்குமா? வேண்டாடா சாமி, என்னையெல்லாம் சேர்த்துறாத. நீயே வாழ்க்கை வரலாற அப்படியே கண்டினியூ பண்ணு. நான் எழுதிக்கிறேன் வாழ்க்கை வரலாற. அதான் எழுதும் போதே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டிய. எதுக்கு வந்தா சொல்லு. என்ன ஒரு டீ வாங்கி கொடு. என்ன நான் எதுக்கு வந்து? நானே டீ குடிக்க இல்லாம தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். டெய்லியும் பஞ்சப்பாட்டு பாடாதியா, 2 டீயை சொல்லியா? ஆமா, வேலைக்கு வேற போலாமாமா. ஏன்ட்ட வந்து டீ கேட்க? என்ன மாப்பிள்ள சொல்ற? ஏன் வேலைக்கு போல? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்குமே நான் வேலைக்கு போக முடிவு பண்ணிட்டேன். ஏன் என்னாச்சு? லாட்ரி டிக்கெட் எதுவும் அடிச்சிருச்சா உனக்கு? மெதுவா பேசியா? கவர்மெண்ட் கேட்டப்போ தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட் தடை பண்ணியாச்சியா? இல்லையா, நிறைய பேர் கேரளா போய் வாங்கிட்டு வராங்கயா. கேரளா போய் வாங்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது வேண்டாம், விட்டுருவோமா? சரி மாப்பிள்ள. இல்லம்மா, பாஸ்போர்ட் இருக்கு, விசா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏய் என்னையா சொல்ற? நான் வெளிநாடு போறேன்னு நினைக்காத. என் தலைவன் நித்யானந்தா கைலாச நாடு எங்க இருக்குது அறிவிச்சிட்டார்ல, அங்க போறேன். சரி சரி. அங்க அங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லை மாமா. அங்க வந்து காசு கிடையாது, வேலை பார்க்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். 3 வேளை சோறு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல படிப்பு எல்லாமே தராரு நித்யானந்தா, தெரியுமா? சரியா மாப்பிள்ள. இங்கே வந்து வேலை வச்சு விட்றாங்க. உழைச்சா வேறு வருது, வேறு வந்தால் உடம்பு ஸ்மெல் அடிக்கு. ஐயோ, உழைக்கவே கூட முடிவு பண்ணிட்டேன். என் தலைவன் நித்யானந்தா தான். சரி மாப்பிள்ள. அப்புறம் எப்போ போகிறீங்க மாப்பிள்ள? இன்னும் கொஞ்ச நாளாக போயிடுவோம்மா. சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, மத்தியானம் ஏதோ ஒரு பெருசாக ஏதோ பேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தா, அது என்ன மாப்பிள்ள? அதையும் பார்த்துட்டியா? ஆமாம் மாப்பிள்ள. ஆமாம், கடவுள் நித்யானந்தா போட்டாமாம்மா. அவர் போட்ட வீட்டில் பெருசாக மாட்டியிருக்கேன். இனிமேல் தான் அவர் தான் தெய்வம் மாப்பிள்ள. ஏன்னா மாப்பிள்ள உழைக்காம காலை கற்றுக் கொடுக்காருவாம்மா. ஏற்கனவே ஒரு அம்மாவுக்கு உழைக்காம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு மாப்பிள்ள. உங்களுக்கு வேறையா? அவங்க தான் அடுத்து கைலாசத்தோட தலைவி. ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்னு பாட வேண்டியதுதான் மாப்பிள்ள. எதுக்கு மாப்பிள்ள நீங்க அங்கெல்லாம் போறீங்க? ஏன் மாமா? இங்கேயே நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே டாப் லெவல்ல போயிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. கட்சி வந்து டாப்ல யாரு? ஆமா மாப்பிள்ள, அந்த செந்தமிழ் பேசிக்கிட்டு தாத்த முருகன் பாட்ட முருகன்லாம் சொல்லிட்டு திரிவாப்புல இல்ல? ஆமா, நீ யாரை சொல்றதுன்னு தெரியுது. தெரியுதுல மாப்பிள்ள. ஆனா மாமா, அவரு கட்சி ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆச்சு. ஆமா மாப்பிள்ள, ஒரு கவுன்சில கூட அவளைய முடியாது மாப்பிள்ள. ஆனா மாமா, நல்லா கவனிச்சியா? அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துன்னு ஆடு காரன்னு அவரு அவர் சொன்ன விஷயம் சொல்ல பாத்தியா? என்ன மாப்பிள்ள, குழந்தைகள்லாம் தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்க சொன்னாப்ல இல்ல? அவர் மகனை கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்காப்ல. அதே மாதிரி வாரிசு அரசுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா, கொண்டாடி நிக்க வைக்கிறாப்ல. பிள்ளைய நிக்க வைக்கிறாப்ல. நீ மாமனார் மாமியா இருந்தாலும் அவங்களையும் கூட்டு வந்து நிக்க வைப்பாப்ல. ஆனா இன்னொரு விஷயம் மாமா, அந்த கட்சியிலேயே எனக்கு பிடிச்ச ஒரு அக்கா இருக்காங்க. யாரு மாப்பிள்ள? அக்கா காளியம்மா. அக்கா பேச்ச காளியம்மா அக்கா தானே? அந்த அக்கா பேச்ச கேட்டா நானே தூக்க வரவங்க கூட எந்திரிச்சிருவான் மாப்பிள்ள. ஒரு எமோஷனலா பேச்சு அந்த அக்காட்ட இருக்குமா? ஆமாப்ல. இப்ப அந்த அக்காவே டார்கெட் பண்ணிருக்காங்க. ஏன் தெரியுமா? தலைவரை விட இந்த அக்காவுக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஆமாப்ல. ஏன்னா நம்மள ஓட்டு பண்ணி ஸ்பீடா போயிட்டு இருக்குதுல. இந்த வடிவத்துல மாதிரி பள்ள 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 ஆரம்பிச்சு ஸ்பீடா ஓட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் அண்ணன் சீமானுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல. அப்பக்கப்ப அங்கங்க லாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த அக்காவுக்கு தெரியுமோ தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டா பொழைச்சிக்கிடுவாங்க. நமக்கு என்ன, நமக்கு எதுக்கு ஊர்வம்பு? மாப்பிள்ள, எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகி போச்சு மாப்பிள்ள. என்ன மத்திய கட்சியை பத்தி பேசுறேன்? எந்த கட்சி? ஆமா மாப்பிள்ள, நம்ம அதிமுக தான் மாப்பிள்ள. ஆமா மாமா, அதிமுக நிலைமை பத்தி ஆகுமா? எப்பேற்பட்ட ஆளு உருவாக்குனது, எப்பேற்பட்ட ஆளு
வளர்த்தது அந்த குரங்கையில் கிடந்த பூமான மாதிரி ஆகி போச்சு மாப்பிள்ள அந்த கட்சியோட நிலைமை. ஒரு பக்கம் தியாக தலைவி, ஒரு பக்கம் தியாக தலைவி இல்லை மாப்பிள்ள, சாராய வியாபாரி தியாக தலைவி சின்னம்மா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு சின்னவர்னு ஒரு ஆளு, ஆகா 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 கண்டனர். அடுத்து மாப்பிள்ள கொங்கு நாட்டு கால்ல விழுந்து கும்பிட்டு ஆட்சியை பிடிச்சாரு தேனி இளவரசர் தாடி 2 தடவை அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்குச்சு. ஆமா ஆமா 2 தடவை ஆக்குமா. எப்பேற்பட்ட ஆளு 2 தடவை முதலமைச்சர் பதவி கையில கொடுத்தாங்க. ஆமாப்ல அந்த கெத்தை விட்டு என்னைக்கு தர்ம யுத்தம் ஒன்று நடத்தி அப்படி இருந்தா கூட அவர் நல்லா இருந்திருப்பாரு. ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அவர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்திருப்பாரு. இன்னைக்கு ஒரு ஆட்டமும் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த கட்சி ஒரு அங்கீகாரம் கிடைச்சி. ஆனா போய் கட்சிக்குள்ள இணைஞ்சு கையை காலை பிடிச்சி இணைஞ்சு துணை முதலமைச்சர் பதவி வாங்கினார். எப்பேற்பட்ட தலைவி ஒன்று அடையாளம் காமிச்சிச்சு. விடுமாப்ல இருந்தாலும் வந்து அந்த கிடைச்சத வந்து அது ஒரு பொக்கிசம். அவர் செஞ்ச மிகப்பெரிய அரசியல் தவறுனா அதுதான் மாமா துணை முதலமைச்சர். ஆமா மாப்பிள்ள இந்த கட்சியவே கொலை பண்ணிட்டாங்க மாப்பிள்ள. நமக்கு எதுக்கு ஊர்வம்பு? ஆமா மாப்பிள்ள சீனா இருக்கிறாருல சீனா, அவர் வந்து மறுபடியும் விஜய் கூட போய் ஜாயின்ட் ஆக போறாராம்ல. ஆனா இவர் தான் சொல்லியிருக்காரு, என் தம்பி அருமை தம்பி அன்பு தம்பி. மாப்பிள்ள அந்த சைட்ல இருந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு ஆசை. ஆமா மாப்பிள்ள ஒரு இது என்ன மாப்பிள்ள அவரு ஜோசப் விஜய்னால அதை சொல்றாரா, இவரு வந்து அவர் பேர் ஜபாஸ்டின் சீமானால இதை வந்து அப்படியே கொண்டு வர்றாங்களா? ஒரே குட்டியில ஒரு மட்டையா இருக்கு. ஆமா மாப்பிள்ள எனக்கு என்னன்னே தெரியல மாப்பிள்ள. அது வேணாம் மதம் இது வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு சீனா. இருந்தாலும் மதம் பேர்ல ஒண்ணு சேர்றாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாப்பிள்ள. அது 2026 பார்க்கலாம் என்ன நடக்குது. எல்லாம் நடக்கலாம். அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. நமக்கு எதுக்கு ஊர்வம்பு? கிளம்புறேன். சரி சுயசரித்திரத்தை நீ எழுது. ஆனா மாப்பிள்ள இந்த நம்ம செய்தியெல்லாம் எழுத மறந்துடாத. என்னதுமா? அந்த பிள்ளைகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுத்தே இல்ல அந்த பிள்ளை கூட வந்து துரத்தி அடிக்க வச்சுச்சுல, எழுது மாப்பிள்ள கண்டிப்பா அதை எழுது. அப்புறம் வந்து எவனோ நொங்கு வெட்டி போட்டு வந்தத நீ போய் நோண்டி சாப்பிட்டே இல்ல, அதையும் எழுது மாப்பிள்ள. என்ன எழுதாம விட்டுறாத சரியா? ஏய் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? எதுக்கு மாமா? நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அதை போய் எழுதணும்னு இருக்க. மாமா எல்லாம் எழுதும் போது இப்ப தெரியாது, வருங்கால சந்தைகள் படிக்கும் போது இப்படி எல்லாம் ஒருத்தர் இருந்தா நானு ஆச்சரியமா பாப்பேன். ஆமா மாப்பிள்ள ரொம்ப ஆச்சரியமா பாப்பானுங்க. என்ன மாப்பிள்ள எழுது மாப்பிள்ள.